நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில தடையா இருப்பதற்கெல்லாம் ஒண்ணு ஏதாவது ஒன்று காரணம்ன்றோம், இல்லை யாரையாவது காரணம்ன்றோம். முக்கால்வாசி நேரம் காரணம் கண்டுபிடிக்கலே இருக்கிறோம். இவன் காரணம், அவன் காரணம், என் பாஸ் காரணம், என் குடும்பம் காரணம், என் ஹெல்த் காரணம், என் வயசு காரணம், இல்லை என் அடையாளம் காரணம், என் பேக்ரவுண்ட் காரணம்னு காரணம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். அதோட ரொம்ப முக்கியமாக கடைசியாக யாரை மாட்டலாம், சாத்தான் தான் இந்த தடைக்கு காரணம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட்னா, நம்ம இது நடந்ததற்கான காரணம் என்ன, அது தாமதமானதுக்கான காரணம் என்ன, இப்படி ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகி காரணம் என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு தடை எங்கன்னு வெளியிலேயே சுத்தி இருந்தா, ஐயா தடை எங்கேயுமே வெளியில இல்ல, இதுதான் தடையா இருக்குது. ஏன்னா நான் கர்த்தரின் அழைப்பை சந்தேகப்படும் போதோ, அவர் ஆசீர்வாதத்தை சந்தேகப்படும் போதோ, அவர் நோக்கத்தை சந்தேகப்படும் போதோ, அவர் அபிஷேகத்தை சந்தேகப்படும் போதோ, அவரால் செய்ய முடிய நான் சந்தேகப்படும் போதோ, எல்லா தடையும் இங்கதான் இருக்குது தவிர்த்து யாரும் எதுவும் என் வாழ்க்கைக்கு தடையா இல்ல. தடை எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது. இன்றைக்கு அந்த தடையை உடைக்க போறேன். நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய வல்லமையை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறதே இல்லை. முக்கால்வாசி நேரம் செவுரு வெளியில இல்ல, செவுரு எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது. சங்கிலி கட்டப்பட்டது இங்க இல்ல, கட்டப்பட்டது எங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த செவுரை உடைச்சு, இந்த சங்கிலியை உடைச்சு, சந்தேகத்தை எடுத்து போட்டு, பயத்தை எடுத்து போட்டு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன்.